இயேசுவோட வாழ்ந்தால் சுயம் எழும்புமா பிரதர்? இயேசு இந்த ஆலயத்தில் இருந்து என்னோட இருந்து அவர் பேசுவார்னா 12க்கு பிரசங்கம் முடியுமா பிரதர்? இல்ல, ஒரு எல்லாமே கேள்வியா தான் இருக்கும். யோசிச்சு, இயேசு கிறிஸ்து ஓட வாழ்ந்தால், இயேசுவோட பயணித்தால் சுயம் எழும்ப விடுவாரா, மாம்சம் எழும்ப விடுவாரா? அப்போ இன்னைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்துவோட வாழ நமக்கு விருப்பமான்னு கேட்டா, கண்டிப்பா உண்மையை சொல்லணும்னா அதுதான் பதில். உங்கள் மனசில் ஒரு பதில் வந்ததில்ல, நீங்கள் தொலைக்காட்சியில் யூடியூப்பில் பார்க்கலாம், அதுதான் பதில். என்ன பதில்? அதான் தெரியுதில்ல. இயேசுவோட வாழ விருப்பமா? வாழ முடியுமா? வாழ முடியும் என்கிற ஒரு பதில் வந்திருக்குமே. ஆனால் உன் சுயம் சிலுவையில் அடிக்கப்பட்டது என்ற அர்த்தம். வாழ முடியலையே அப்படின்னு சொன்னா சுயத்தில் வாழுகிறோம் என்று அர்த்தம். அப்போ இந்த ஆண்டவருடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, இந்த ஜீவிதம் யாரோட பயணிக்கணும்னா, இயேசுவை விட்டு பயணிக்க கூடாது, இயேசுவோட பயணிக்கணும். வாக்குத்தத்தம் நல்லா இருந்துச்சு, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம அவரை வைப்போமான்னு தான் பிரச்சனை. வாக்குத்தத்தம் எப்படி? இந்த மாதம் கர்த்தர் உங்களோடே இருக்கிறார், அவர் கண்டிப்பாக இருப்பார். என் 10 தலைமுறை தாத்தாவுக்கு, 1000 தலைமுறை தாத்தாவுக்கு அவர்களோட இருந்தவர் நம்மோட இருக்கிறார். இப்போ என்ன கேள்வினா, நம்ம அவர் கூட வைப்போமா? அதுதான் பிரச்சனை. இப்போ அவர் ஆசைப்படுறார், நான் உன் கூட வந்துருதேன்ற, நான் உன் கூட வரேன், உன் வீட்டுக்குள்ள நான் வந்துருதேன், உன் வேலை ஸ்தலத்தில் நான் வரேன்ப்பா, உன் ஆராதனைக்குள்ள நான் வரேன், நாளைக்கு ஜெபம் பண்ணுவல்ல, நான் அந்த ஜெபத்தில் வந்துருட்டுமா? நம்ம சொல்லுவோம், வந்தா நீங்க முடிக்க விட மாட்டீங்கப்பா. ராத்திரி ஜெப நேரத்தில் நான் வந்துருதேன், உன் படுக்கைக்கு வந்தா எழுப்பிட்டுருவீங்கப்பா. ராஜாமத்தில் வந்துட்டீங்கன்னா திடீர்னு பைபிளை படிக்க சொல்லிடுவீங்க, திடீர்னு ஜெபம்னு சொல்லிடுவீங்க, அதிகாலையிலே எந்திரிச்சு உட்காருன்னு சொல்லிடுவீங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக தான் இருக்கும் தம்பி. எழுப்பி விடுவார். இப்போ 4:30க்கு 5 மணிக்கு எழுப்பி விடுவார். என்ன சொல்லுவோம்? ஏசு வேணுமா? ஏசப்பாவோட நம்ம படுக்கைக்கு போகணும்னு நினைப்போமா? ஏசப்பாவோட வேலைக்கு போகும்போது அவன் தப்பாக ஒருத்தன் பேசுவான், கேவலமாக பேசுவான், நம்மளை எதுக்கோ ஒரு நேரத்துக்கு கூப்பிடுவான், வாடா அப்பா அப்பாடன்னுவான். இயேசுவோட இருந்தால் அவனோட போக விடுவாரா? ஆராதனைக்குரிய நேரத்தில் ஏசப்பா பலிபீடத்தில் அசைவாடி கொண்டும் ஆலயத்தில் உலாவி கொண்டு இருக்கும் பொழுது நம்மளை வயல்வெளிகளுக்கும் பெண் பார்க்க போவதற்கும் மந்தையை பார்க்க போவதற்கும் தெய்வம் விடுவாரா? அப்போ நம்ம மந்தையை பார்த்தோம்னா, பெண்ணை பார்த்தோம்னா, கர்த்தர் கொடுத்த பெண், கர்த்தர் கொடுத்த மந்தைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு உலகம் சொல்லுதா இல்லையா? சபை சொல்லுதா இல்லையா? இன்னைக்கு வராதவர்கள் என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் கிருபையா இந்த ஞாயிற்றுக்கிழமை முடித்து காலையில் சொல்லுவாங்க, கிருபையா இந்த திங்கக்கிழமையை கர்த்தர் எனக்கு தந்தார். வாய்க்குசாமல் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? சொல்றது சிந்திக்கிறீங்களா? அப்போ இயேசுவோட வாழ நமக்கு விருப்பமா?